வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நம்ம இன்றைக்கி மட்டன் ஈரல் வச்சு ஒரு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இட்லிக்கு இந்த குழம்பு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மட்டன் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து அதை சுத்தப்படுத்தியிருக்கேன். 2 தடவை கழுவிட்டு சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மசாலாவுக்கு நான் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா உரிச்சிட்டு கழுவி எடுத்துட்டு அதையும் அதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு சின்ன தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கிக்கலாம். அது கூட பட்டையும் கிராம்பும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன் வறுவலாக வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இது கூட தேங்காயும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு அரை முடி அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் இதில் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கிறேன். இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது அதுக்குள்ளே ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதுமே சின்ன வெங்காயம் ஒரு 4-5 நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. பூண்டையும் நறுக்கி எடுத்துக்கோங்க. அது கூட பட்டை, கிராம்பு, லவங்கம் அதுவும் தாளிப்புக்கு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம முதல்ல வந்து தாளிச்சிக்கலாம். அது கூட சோம்பும் போட்டு தாளிச்சிக்கோங்க, வாசம் நல்லாயிருக்கும். எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து ஈரல் சேர்த்துக்க போகிறோம். மட்டன் ஈரல் சேர்த்துக்க போகிறோம். நல்லா வதக்கி விட்ருங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு வதக்கணும். நம்ம அதுக்குள்ளே இதை அரைச்சிட்டு வந்துட்டோம், இந்த பேஸ்ட்டு. அதை இந்த ஈரலோடு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை வாசனை, தேங்காவோட வாசனை எல்லாம் போயிட்டு ஒரு கொதி வரும் பாருங்கள். அப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோம். காரத்தை அந்தாப்பில் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய டீஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு, பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியை கழுவின தண்ணியும் அதோடு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது நம்ம இட்லிக்குன்றதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காக இருந்தால் சாதத்துக்கு போட்டு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது இட்லின்றதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்லை. இப்போது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடும் ஈரல். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கி வச்சிடலாம். இது இட்லிக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.